இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் தேடும்போது எனக்கு வர ஒரே பதில் உன் குடும்பம் தான் வீரா. உன் குடும்பம் தான். நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்ட. நான் நான் இனிமே நமக்குள்ள எதுவுமே பழைய மாதிரி இருக்காது. நம்மளால முன்ன மாதிரில இருக்க முடியாது வீரா, இருக்க முடியாது. இந்த வீட்ல இத்தனை பேர் இருந்தோம், இவ்ளோ சொத்து இருந்தோம், நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட முடியும். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? வலிமா, நான் முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒழுங்கா சாப்பிட வைக்கணும். மாமா, சொல்லு வீரா. மாமா, மாமா இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. எப்படியாவது மாமாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வாங்களேன். இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உடம்புலயும் மனசுலயும் தெம்பு வேணும்ல. நீயே போய் கூப்பிடு. இல்ல மாமா, மாமா என் மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. நான் போய் கூப்பிட்டா சாப்பிட வரமாட்டாரு. ப்ளீஸ் மாமா, நீங்க போய் சாப்பிட கூட்டிட்டு வாங்களேன். சரி. மரா, என்னையவா? உன்னதான். அதுக்குள்ளேயா மனசு மாறிட்ட? சொல்லு டார்லிங். உன்ன ஒண்ணு நான் பாசமா கூப்பிடல. எனக்கு ஒரு நீ ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? இல்ல, வீட்ல இன்னும் யாருமே சாப்பிடல. வள்ளி அம்மாவையும் கார்த்தி மாமாவையும் சாப்பிட கூட்டிட்டு வரணும். என் மேல கோவமா இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்குற. கூப்பிட்டு வரேன். ஓகே, என்ன நம்பி வந்துட்டு உனக்காக இந்த பெரிய ஹெல்ப் பண்றேன். அப்பா, நீங்க சாப்பிடாம யாருமே சாப்பிட மாட்டாங்கப்பா. வாங்கப்பா சாப்பிடலாம். இந்த தூணை பிடிச்சிட்டாளா? இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதுனால பிரச்சனை எதுவும் தீந்துட போதா? வா சாப்பிடலாம். அட வாத்த, ஏஞ்சி வா. உனக்கு பசிக்குதுன்னு கண்ணிலே தெரியுது. வா விஜி, நீயும் வா, போய் சாப்பிடலாம். இல்ல சித்தி, எனக்கு வேணாம். வா விஜி, வா, எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடலாம். வா. நீ வா. வா. கண்மணி, கண்மணி, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடலன்னா மற்ற யாரும் சாப்பிட மாட்டாங்க. தயவு செஞ்சு வா. வா கண்மணி, வா.
சாப்பாடை முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிடாம அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடுங்க. இந்தா, இந்த மரா. நீயா செஞ்ச? ஆமா, சாப்பிடு முதல்ல, அப்புறம் பேசலாம். இந்த குடும்பத்தை நான் எப்பவும் இதே மாதிரி வச்சுப்பேன். அது என்னோட பொறுப்பு. எங்கே போனா இவ? இங்க இருக்கியா? எல்லாரையும் சாப்பிட வச்சு நீ வெறும் வயித்தோடு உட்காந்துருக்கியா? என்ன? பார்த்தா தெரில, சாப்பிடு. நீ ஒண்ணு எனக்கு சாப்பாடுல எடுத்து தர வேணாம். எனக்கு சாப்பாடு வேணா, நீ எடுத்துட்டு போ. அக்கறை காட்ட வந்துட்டான். என் பொண்டாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவ மட்டும் பசியோடு உட்காந்துட்டு இருந்தா அக்கறை காட்ட ஒரு புருஷனா நான் வரதான் செய்வேன். ம், எனக்கு என் பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றேன்னு அப்பாட்ட சத்தியம் பண்ணியிருக்கேல்ல, அதுக்காவது தெம்பு வேணும்ல. இங்க பாரு, நீ சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா தானே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். அப்படியே நானும் நிம்மதியா இருப்பேன். ஆ? நீ பாட்டுக்கு பட்னி கிடந்து மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல இது அட்மிட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோவேன், வீட்டுல நடக்கிற பெரிய டிராமாவே மிஸ் ஆயிடும். இங்க பாரு, அப்புறம் நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு நீ டென்ஷன் ஆவ. ஸோ அதுக்காகவாது நீ சாப்பிட்டே ஆகணும். நோ அதர் ஆப்ஷன்ஸ் பஸ். நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போறது இல்ல. ம். சாப்பாடே பெட்டர்னு தோணுது இல்ல? பசிக்குது இல்ல? எல்லாருக்கும் பசிக்குதுன்னு உனக்கு புரியுது இல்ல? அதனால தானே எல்லாத்தையும் சாப்பிட வச்ச. அப்புறம் நீ மட்டும் சாப்பிடாம உட்காந்துருந்த எப்படி? இங்க பாரு வீரா, பசியை கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும்னா ஊர்ல முக்காவாசி பேர் பட்னியா தான் கிடப்பான். சாப்பிடு. ஜாஸ்தி போட்டனா இரு. இது வரையும் சாப்பிடு. இதுக்கு மேலேயும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ. இதுவும் சரியா வரலையா? சரி, ஓகே. இங்க யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக ஒரு வாய் சாப்பிடு. இது உன் கண்மணி அக்காவோட பிரச்சனைக்காக, இது பிருந்தாவுக்காக, இது உங்க அண்ணனுக்காக, இது கார்த்தியோட பிரச்சனைக்காக, என் அத்தையும் உங்ககிட்ட கோச்சிட்டு இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்காக இந்த வாய். கடைசியா இது எனக்கு. உனக்கு எதுக்கு? நீ என்கிட்டயும் கோச்சிக்கிட்டு தானே இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த வேணாமா? சுதாரிச்சிட்டாயா? சரி, சாப்பிடு. சாப்பிடு வீரா, அப்புறம் எடுத்து ஊட்டி விட்டுருவேன். நானே சாப்பிட்டுக்கிறேன். இதுல மட்டும் விவரமா இரு.
உனக்காகவாவது நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறேன். ஹலோ. ஹலோ பிருந்தா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மொட்டை மாடிக்கு வரியா? அக்கா எங்க? இங்க தானே படுத்துட்டு இருந்தா. சரி, அக்கா வரத்துக்குள்ள கார்த்தியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கார்த்திக், அழாத பிருந்தா. பிருந்தா ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ணது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன், உங்க வீட்டுக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிடாதுல்ல கார்த்திக். பிருந்தா, என்ன பேசுற? நம்ம சேர்ந்து வாழணும் தான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். பயப்படாத. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. சாரி பிருந்தா, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. பிருந்தா சாரி. நான் கூட ஆரம்பத்துல உங்களை விட்டு கொடுத்து பேசிட்டேன். நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல பிருந்தா. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். பிருந்தா இங்க பாரு, அந்த கல்யாணம் முடிஞ்சு நீ சூசைட் பண்றதுக்கு முன்னாடியே நானும் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக், என்ன சொல்றீங்க கார்த்திக்? ஆமாம் பிருந்தா, நீ இல்லாம இந்த உலகத்துல எதுக்கு வாழணும்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் நான் உயிர் வாழ்றேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். என்ன கதவு திறந்திருக்கு, ஆளை காணும். எங்க போனா? ஒருவேளை மாடியில பேசிட்டு இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும், அந்த மாதிரி ஆளுதான். பிருந்தா, நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறையாத வரைக்கும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நினைச்சேன். சரி, நான் வரேன் கார்த்திக். பிருந்தா, நீ எதுக்கு போற? இங்கே இரு. மச்சான், ஏன் மச்சான், ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றிய? இந்த வீட்டு பெரியவங்க சொல்ற பேச்ச மதிச்சாதானே? நான் எப்படி அவங்க பேச்ச மதிச்சு அமைதியா சித்தி ரூம்ல போய் படுத்தேன். நான் அங்க தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க இங்க இவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிய. ஏய், இவ என் பொண்டாட்டி. அவகிட்ட பேசுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஓ, இவ உங்க பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. என்ன நீங்க பொல்லாதவள ஆக்கிராதீங்க. ஏய், அப்படி தண்டி பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ. மிஞ்சி போனா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவேன். அவ்வளவுதானே? உன்னால முடிஞ்சத போய் பண்ணிக்கோ போ. கார்த்திக்,
நான் போயிடுறேன் கார்த்திக். பிருந்தா, நீ எது கிளம்புற? இல்ல, நான் போறேன். பிருந்தா, முதல்ல அவ போட்டோம், அப்புறமா நீ போலாம். ரொம்ப ஆட்டம் போடுறிய. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏய், நீ என்ன வேணா பண்ணு, அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், சரியா? நீ இப்போ கிளம்பு. கார்த்திக், இவங்க ஏற்கனவே சிக்கலானவங்க. நீங்க வேற அவங்கள கோவப்படுத்தி விடுறீங்களே. அவளாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. வீரா, வீரா, ஏய், ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுடி. என்கிட்ட சண்டை வேணா போடு, என்ன திட்டுடி. ஆனா இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகாத வீரா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ பண்ணதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? நான் அப்படி என்னடி பண்ணேன்? கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? எது? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சியா? பின்ன நீ இப்ப பிருந்தா விஷயத்துல என்ன யோசிக்கிற? அவ வாழ்க்கைய நம்ம எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறல்ல? உன் மனசு துடிக்குதுல்ல? தப்பு நடந்துருச்சுன்னு உள்ள உறுத்துதுல வீரா? அதே மாதிரி தாண்டி மாறா உன் கழுத்துல தாலி கட்டும் போது எனக்கு இருந்துச்சு. நீ எப்படி பிருந்தாவை இதுல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தாண்டி நான் உன்னை அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல இருந்தே என்ன நீ எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்க. ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, என்ன நடந்தாலும் நம்மள சுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் நாம ஒத்துமையா இருக்கணும்னு அண்ணன் சொல்லிருக்கு. நான் ஒத்துமையா இருக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ ஒதுங்கி ஒதுங்கி போற. ஹே, அண்ணன் நம்ம எல்லாரையும் ஒத்துமையா இருக்கதான் சொல்லுச்சு. எதுக்கு? நல்லது செய்யறதுக்கு, கெட்டது செய்யறதுக்கு இல்ல. என்னது? நான் கெட்டது பண்றேனா? ஆமா, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறியே, அது என்ன நல்லதா? நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு உன் பின்னாடி என்னால வர முடியாது. அநியாயத்து பக்கம் மட்டும் நான் நின்னனா நம்ம அண்ணனோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. எதடி அநியாயம்? இப்போ கார்த்தி பிருந்தாக்கு பண்ணதை விடவும் மாற உனக்கு பண்ணதை விடவும் நான் பண்ணது உனக்கு பெரிய அநியாயமா போச்சுல்ல? கண்மணி, அவங்க பண்ணது தப்புதான், அத நான் நியாயப்படுத்தல. ஆனா அத சரி பண்றதுக்கு நீ எடுத்துக்கிற ஒரு பாதை இருக்குல்ல, அது அதை விட ரொம்ப தப்பு. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது யாருக்கும் பாதகம் இல்லாம எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா நீ என்னடானா அதுக்கு காரணமான எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கண்மணி. என்னைக்கும் உன்னோட குறுக்கு புத்திக்கு பின்னாடி நான் வரவே மாட்டேன். ஆமாடா, மண்டபத்துல ஒரு தாலி, அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கோயில்ல ஒரு தாலி, ரெட்டை தாலி. இங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவன் 1000 பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஏன் பொண்டாட்டியாவே எடுத்துக்கவேன். சில நேரம் முறைக்கிறா, சில நேரம் சிரிக்கிறா, சில நேரம் வேணுங்கிற மாதிரி பாக்குறா, சில நேரம் நீ யாருங்கிற மாதிரி பாக்குறா, ஒரு நேரம் நல்லா பாசமா பேசுவா. புரிஞ்சுக்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைகளே இப்படித்தான். இதுல எங்க அண்ணன் 2 கல்யாணத்தை பண்ணிவிட்டான். இப்ப எப்படி சமாளிக்க போறான்னே தெரில. ஒரு கல்யாணத்தை அவன் ஏத்துக்கலன்னு வையி, இருந்தாலும் வீடு ஏத்துக்குச்சே. அப்படி இருக்கப்போ உடனே அந்த புள்ளைய நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுல்ல. குடும்பமா சேர்ந்து அவ கூட தான் வாழணும்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவன் வாழ்ந்தான் நான் பிருந்தா கூட தான் வாழ்வேன்னு இருக்கான். அவனோட நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அப்போ உன் நிலைமை எப்படிடா இருக்கு? என்னது ஏன் நிலைமையா? ஆமா, என் நிலைமை அவனை விட மோசமா இருக்குடா.
அவனுக்காவது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு 2 இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஆனா அந்த ஆப்ஷனும் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்கு. அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நான் அவன் காதல சேர்த்து வச்சா ஏன் தங்கச்சி எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டைக்கு வர்றா. ஏதோ இப்பதான் கொஞ்ச நாளா பாசிட்டிவ் சிக்னல் வந்துச்சு. இந்த பைக்ல போகும்போது இந்த ரெட்டு கீழே ஆரஞ்சு இருக்கும்ல, அந்த மாதிரி அடுத்து கிரீன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு ரெட்டுக்கு போயிடுச்சு. என்னத்த சொல்ல. யாரையாது நான் அப்புறமா கூப்பிடுறேன். புரணி பேசுறதுக்குன்னே ஃபோன் பண்ணி நம்ம வாயை போடுங்கிறாங்க. ராங் நம்பர். இது ராங் நம்பர் நண்பர். ஒன்றும் இல்லை, அது நம்ம வீட்டில் தொடர்ச்சி ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குல்ல, அதைத்தான் அவன் ஃபோன் பண்ணி விசாரிச்சான். நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். நம்புற மாதிரி இல்லையோ. பிருந்தா, பிருந்தா, பிருந்தா இங்க வா. யாரு கூப்பிடுறா? ஒருவேளை கார்த்தியா இருக்குமோ?